அட்டாக் பண்றது எப்படி பாக்குறீங்க? விஜய் ரசிகர்கள் வந்து சங்கீதா ரொம்ப மோசமான ஒரு விஷயம் எப்படி பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் வந்து இது அவரோட தனிப்பட்ட விஷயம். யாரோட தனிப்பட்ட விஷயத்தையும் பத்தி நம்ம பேசக்கூடாது. அதுதான் நாம் தமிழர் கட்சி கடைபிடிக்குது. நாம் தமிழர் கட்சியில இருந்து யாருமே வந்து விஜய கொள்கை ரீதியா எதிர்க்கிறாங்களே தவிர அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையை யாருமே பேசுறது கிடையாது. ஆனா இது விஜய் ரசிகர்கள் என்ன பண்றாங்கன்னா அவரோட மனைவிய அது வந்து அவங்க தலைவரோட மனைவி அது இவ்வளவு வருஷமா கிட்டத்தட்ட எவ்வளவு எப்போ இருந்து ஒன்னா வாழ்றவங்கள அவங்கள பத்தி தப்பா பேசுறாங்க. அவரோட தோல்வியில அவரோட நல்ல விஷயத்துல எல்லாத்துலயுமே அவங்க மனைவி தான் கூட இருந்திருப்பாங்க. அவங்கள பத்தி ஒரு இது புகார் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இவ்வளவு தவறா பேசுறாங்க. அதுக்கு மேல இப்படி பரவுறதுக்கு காரணமே விஜய் தான் சொல்லணும். ஏன்னா அவங்கதான் அந்த சமூக வலைத்தளங்கள்ல அந்த த்ரிஷாவோட இருந்த புகைப்படத்தை பரப்புனது எல்லாம் பண்ணது அவங்கதான். அவங்கதான் அதை உருவாக்குனதுக்கு காரணமே அவங்கதான். அவங்க அமைதியா அப்படியே விட்டுருந்தாங்கன்னா கூட இது என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க மனைவிக்கு என்ன ஏற்பட்டிருக்கும்னா இப்ப எல்லாரும் அதை பத்தி பேசுறாங்களா, அந்த போஸ்ட் வருதா, அவங்க மனைவி இடத்துல இருந்து பார்த்தா அவங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்? நம்ம புருஷனை பத்தி இன்னொருத்தவங்க வந்து தப்பா பேசுறாங்களே, அந்த மன உளைச்சல் அவங்க எவ்வளவு வேதனைப்பட்டிருந்தா அதை வெளியே வந்து சொல்லியிருப்பாங்க. இது கண்டிப்பா காசு வாங்கிட்டு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க மனைவி எப்படி அவர் நாளைக்கு முதலமைச்சரானா அவங்க கூட இருக்க போறவங்க, அவங்க எப்படி அவங்க கணவரே பத்தி தப்பா பேசுவாங்க? அதனால இது வந்து அவங்க பாதிக்கப்பட்டவங்க பக்கம் நம்ம நிக்கிறது தான் நியாயம். அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் தான். ஏன்னா இதுக்கு காரணம் மத்தவங்களோட விஜய் தான் இதுக்கு முதன்மையான காரணம். அவர் தான் இதை வந்து ஃபர்ஸ்ட் பொறுப்பேற்றுக்கணும். தன்னோட மனைவிக்கு அவர் தான் உறுதுணையா இந்த இடத்துல நிக்கணும். அவர் இப்படி பேசுறது பாக்குறது வந்து ரொம்ப ஒரு கணவரா அவர் வந்து தோத்து போயிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். கட்சி அவர்தான் கட்சி தலைவர். 3 வருஷமாயி இன்னும் அவருடைய தொண்டர்களை எதுவுமே அரசியல் பண்ணி ஒரு பேசுறதே எப்படின்னு சொல்லி தர்றாரு. அவர் ஆனா வந்து பாத்தீங்கன்னா முதல்வர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது உண்மையாவே அவங்களோட இது அவங்க வந்து அவர் ஒரு ரசிகனா பார்த்துதான் அவங்க வந்து கட்சிக்கு வந்தாங்க. ஆனா இப்ப அவர் வந்து தலைவரா மாறிட்டாரு. ஒரு தலைவருக்கு இருக்கிற தகுதி வந்து அவங்களோட கூட இருக்கிறவங்களே தலைவனா மாத்தணும். அவரே தலைவனா இல்ல. அவரும் இப்ப வரைக்கும் வந்து நடிப்பாதான் இருக்காரு. ஒரு உண்மையான ஒரு உணர்வா ஏதோ எல்லாத்துலயும் அரசியல் தெரியணும்னு அவசியம் இல்லை. ஆனா வந்து 3 வருஷம் ஆயிடுச்சு. அவர் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கணும். அவர் கத்துக்காம அதே அந்த நடிப்பாவே இன்னும் இருந்துட்டு வர்றாரு. அது ரொம்ப தப்பான விஷயம். ஃபர்ஸ்ட் அவருக்கு அரசியல் புரிதல் வரணும். புரிதல் வந்துட்டு அவங்களோட தொண்டர்களையும் அரசியல் படுத்தணும். அவர் படுத்தாததுக்கு காரணம் என்னவா நான் நினைக்கிறேன்னா, அவர்களோட தொண்டர்கள் அரசியல் படுத்திட்டாங்கன்னா அவங்க அந்த கட்சியில இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து போயிருவாங்க. அவங்களுக்கு வந்து அவரை பார்க்கணும். அவர் பேசுறது கேட்கணும் இல்ல, அவரை பார்க்கணும். அப்ப பார்க்கணும்னா இந்த மாதிரியே வச்சிருந்தா ஒரு ரசிக மனப்பான்மையில வச்சிருந்தாதான் அவங்க கூட இருப்பாங்க. அதுதான் அவங்க வந்து எதிர்பார்க்கறாங்க. விஜய் அவர்களோட நீங்க அந்த விஷயங்கள்லாம் பார்த்துருக்கீங்க. அதுல கருத்துக்களை தாண்டி விஜய் ரசிகர்கள் எப்பயுமே மோசமா வந்து விமர்சிக்கிறாங்க. அது ஒரு மனிதன்றது போதும் அவ்வளவு மோசமா விமர்சிக்கிறது பாக்குறீங்க. வந்து தனி மனித விமர்சனன்றது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம் தான். அது நம்ம கட்சி நாம் தமிழர் கட்சியும் வந்து அதை வந்து வரவேற்கல. யாரா இருந்தாலுமே சரி அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி விமர்சிக்கிறது மிகவும் தவறான ஒரு செயலா தான் எங்க கட்சியும் அப்படிதான் பாக்குது. மோசமான வார்த்தைகள் யூஸ் பண்ணி நாளைக்கே நம்ம வந்து விஜய் அவர்கள் எதிர்த்து பேசுறப்போ மோசமான வார்த்தைகள் அந்த வார்த்தைகள்ல படிக்கவே முடியும். அவ்வளவு மோசமா நேற்று வரைக்கும் நல்லா இருந்த மனைவி இன்னைக்கு ரொம்ப மோசமா தெரியுறாங்க அப்படின்றது. அதே மாதிரி வந்து குற்றச்சாட்டா வைக்கும் போது சங்கீதாக்கள் மேலே வைக்கிறாங்க குற்றச்சாட்டு. விஜய் பக்கமே அதை திரும்ப மாட்டேங்குது. அது வந்து எப்படி சொல்லனா, அவங்க வந்து விஜய் மீது கொண்ட அளவிட முடியாத ஒரு அன்புனால அவங்க வந்து அப்படி பேசுறாங்க. ஆனா அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில வந்து அப்படி கருத்து சொல்றதுக்கு யாருக்குமே உரிமை இல்லைன்றதுதான் உண்மையான ஒரு விஷயம். கேள்வி என்ன ஏன் இப்படி பண்ணியும் கேட்க மாட்டாங்களா ஒரு ரசிகர்கள்? அது வந்து மீடியா வந்து அப்படி கட்டமைக்கிறது நாங்க நினைக்கிறோம். என்ன காரணம்? என்ன காரணம்? நடவடிக்கை சரி கிடையாது. அவரு நடவடிக்கை வந்து சரி கிடையாது. இப்ப அரசியல் பண்றதுக்கு லாய்க்கு இல்லாத ஆளு, அரசியல் பேச்சுக்கே இடம் இல்லாத ஆளு ஒருத்தர் யாருன்னா விஜய் மட்டும்தான். வந்து இருக்கு ஒரு ஆயா சொல்றாங்க, ஒரு ஆயா குடும்பத்தையே உன்னால பார்க்க முடியல, நாட்டுக்கு ஒரு ஆயா பேசுறாங்க. எனக்கு மெசேஜ் வந்துருக்கு, காலையில வந்துச்சு.
அது வந்து அவங்களுடைய பர்சனல் மேட்டர், அவங்களுடைய பர்சனல் மேட்டர். அது வந்து தெருக்கு கொண்டாடக்கூடாது, உலகத்துக்கே கொண்டு வரக்கூடாத விஷயம் ஒன்னே ஒண்ணு இதுதான். அவங்க அவங்க விஜயுடைய சம்சாரம் பண்ணி தப்பு. டைவர்ஸுக்கு அவங்க அப்ளை பண்ணிக்கிறாங்க. அவங்க வந்து இப்ப சொல்லல, 6 வருஷமா சொல்லிக்கிறாங்க. எத்தனை வருஷம்? 6 வருஷமா. புரியுதுங்களா? 6 வருஷமா அவங்க சொல்லியிருந்தாங்க, உனக்கு அரசியல் வானா, நீ ஒதுங்கி நில்லு, அரசியல் உனக்கு தேவையில்லை அப்படின்னு 6 வருஷமா அவங்க சொல்லிக்கிறாங்க. யாரு? விஜய், சங்கீதா அவங்க சொல்லியிருந்தா இருக்கிறாங்க. விஜய் பிடிக்கும்னு கிடையாது. ஆனா வந்து இந்த விமர்சனத்துக்கு ஆளா வந்து யாரு? விஜய் தான். ஆனா விஜய வந்து பிடிக்கும் நான் சொல்லல. ஆனா வந்து நீ அரசியலுக்கு வராத ஆளு, புரியுதுங்களா? அரசியல்னா என்ன பேச தெரியுமா? எங்க அண்ணன் மாரி பேச சொல்லு, எங்க அண்ணன் மாரி சீமான மாரி அவனுக்கு பேச சொல்லு, விஜய் பேச சொல்லு. 15 வருஷமா நான் கட்சியில் இருக்கிறேன். எத்தனை வருஷம்? 15 வருஷமா நான் தமிழ் நான் இருக்கேன். எங்க அண்ணன் மாரி விஜய் வந்து பேச சொல்லு, மொட்டையாச்சு நானு. ஆமா, பண்றீங்களா இல்ல விமர்சனம் அவரோட அந்த டைவர்ஸ் சொல்லிட்டாங்க. ஆனா விஜய் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, குடும்பத்தையே நீ பார்க்க மாட்டேற, நீ எப்படி வந்து மக்களை பார்க்க அப்படின்ற கேள்வி வருது. எப்படி நான் பாக்குறீங்க? அது இயல்பான விஷயம் தானே. நம்ம தமிழ்நாட்டு கலாச்சாரத்துல வந்து குடும்ப வாழ்க்கை வந்து அவசியமானதாக கருதப்படுது. அதுல வந்து ஒரு தமிழ்நாட்டுக்கு தலைமையில வர ஒரு தலைவருக்கான லட்சணங்கள் பார்க்கும்போது அது கண்டிப்பா மக்கள் பார்வையில வந்து அது வந்து தவறுதலா தான் தெரியும். அதனால அவர் வந்து அவர் குடும்பத்தை அந்த தவறுதலுக்கு வராத அவர் பண்ணிக்கிறதுக்கான முன்னேற்பாடுகள் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்க சார்பா நாங்க கேட்டுக்கிறோம். முக்கியமா வந்து சைக்கோதனமான நடந்துட்டாரு அப்படின்ற மாதிரி வச்சாங்க. அதெல்லாம் எப்படி நான் பாக்குறீங்க? அது ஒரு தலைமை பண்பான்னு பாக்குறீங்க? இல்ல, அது நம்மளுக்கு கரெக்டா அவங்களுடைய குடும்ப வாழ்வியல்ல என்னென்ன நடந்தது நம்மளுக்கு பொதுவெளியில தெரியாதுல்ல. ஏன்னா அவர் ரொம்ப பிரபலமான மனிதர். அவருக்கு நம்ம பொதுவெளியில தெரியறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால அது முழுமையா தெரியாம நான் எந்த கருத்தும் தெரிவிக்கிறது சரியாக இருக்காதுன்னு கருதுறேன். இல்ல, அவங்க பர்சனல் லைஃப்ல பேசக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் பண்ணாங்க. ஆனா சாட்டை துறைமுருகன் அவர் வந்து குறிப்பிடும் போது விஜய் அவர்கள் இதை பத்தி பேச விரும்பல. ஆனா அந்த பெண்ணு தரகளோட பேசும்போது நாங்க பெண்களை இழிவுபடுத்தி பேசும்போது கேட்கறதுக்கான இயல்பு இருக்குல்ல. அவங்க ரசிகர்கள் வந்து அவங்க சொந்த ஒய்ஃபா இருந்தா கூட விஜய் எடுத்து பேசும்போது இந்த மாதிரி அவங்களோட ஒய்ஃபா இருந்தாலும் அவங்க இந்த மாதிரி எதிர்த்து பேசுறது அந்த மாதிரி ரொம்ப இழிவா நடந்துக்கிறது இன்னும் அரசியல்படுத்தாமலே இருக்கு. 3 வருஷம் மேல ஆயிருக்காங்க. இல்ல, அது வந்து நம்ம அவங்க குடும்ப விவகாரம் நம்மளுக்கு முழுமையா தெரியாம ஒரு கருத்து தெரிவிக்கிறது வந்து தவறான போக்கு உருவாக்கிடும். அதனால அதுக்கு இல்ல, ரசிகர்கள் கூட தெரியறதுக்கான வாய்ப்புகள் குறைவுதான். ஏன்னா அவர் வந்து ஒரு பிரபலம் என்னும் போது அவரை வந்து நம்ம வந்து ஈஸியா வந்து அவர் மேல குற்றச்சாட்டு வைக்கிறது வந்து தவறுதா தான் தெரியும். பொதுவெளிக்கு வந்து நம்ம முழுமையான கருத்து அவங்க குடும்பத்தை பத்தி தெரியாம நம்ம பொதுவெளியில வந்து இது மாதிரி பேசுறது தவறுதலா நான் கருதுறேன். அதிமுக அப்படின்ற ஒரு செயல்பாடு வைக்கிறாங்க. மதுரை நீங்க என்ன மாதிரியான செயல்பாடுகள், என்னென்ன வித்தியாசமான செயல்களை செய்யலாம்னு இருக்கீங்க? வித்தியாசமா அப்படின்றது அவசியமே இல்லையே. இங்க தேவையானதே செய்யாம நிறைய இருக்கிறது இல்லையா? நம்மளுக்கு அடிப்படை தேவைகள் நம்ம எல்லாருமே சொல்றாங்க, சாலை போடுறாங்க, தண்ணீர் கொடுக்குறோம், இதே தான் அடிப்படை. 60 வருஷமா இதே சொல்லிட்டு இருக்காங்க. நான் சின்ன வயசுல இருக்கப்போ பாத்தீங்கன்னா சொல்றது அதே தான், இப்போ வரைக்கும் அதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. தவிர வேற அடுத்த லெவலுக்கு என்ன போயிருக்கிறாங்க, மக்களுக்கான உழைப்புக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு இது இல்லாம இருக்கிறது. அண்ணா தான் சொல்றாங்க இல்லையா, இங்க மதுரவாயில பொறுத்த வரைக்கும் அதிகமான கடைகள் இருக்கிறது, டாஸ்மாக் கடைகள் இருக்கிறது. அதுல இருந்து மீட்டு எடுத்து மக்களுக்கு உழைப்புக்கான வழியை காட்டுறதுக்கான என்ன இருக்கிறது, அவங்களுக்கு உழைப்புக்கு வழிகள் வேற என்ன, தொழிற்சாலைகள் அமைக்கிறதுக்கு என்ன வழிகள் இருக்கிறது, அதை நோக்கி நம்ம பயணிக்கிறதே இல்லையே. மாற்று பொருளாதார சிந்தனைகள் என்ன வைக்கிறாங்க, அது மாதிரி எதுவும் எடுத்துட்டு வர்றது இல்லையே. இதைத்தானே நம்ம மாற்றம்னு எடுத்துட்டு கொண்டு வரோம். நம்ம அதைத்தான் செய்யணும்னு நினைக்கிறோம். நிறைய பேர் எனக்கு ஓட்டு, எனக்கு வந்து சீட் கிடைக்கல, நான் வேணா சீட்டு கிடைக்கல அப்படின்ற பல கஷ்டங்கள் சில இடத்துல பேசுவாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு சீட்டு கிடைக்கலன்றத நீங்க என்ன நினைக்கிறீங்க? பர்சனலா இல்ல, சீட்டு அப்படிங்கிறது இருக்கிறது 234 தொகுதி. நம்ம கட்சி ஒரு தொகுதியில இல்ல தமிழ்நாடு முழுக்க 1000 உறுப்பினர்கள், 1,00,000 உறுப்பினர்கள் இருக்கலாம். 1,00,000 பேரும் போட்டியிட முடியாது. அதுல தேர்ந்தெடுத்து அண்ணன் நிப்பாட்டுறாரு அப்படின்னா தலைமைக்கு அவங்களுக்கு தெரியும் இல்லையா, சரியான வேட்பாளர்களை நிற்பாட்டி இருக்காங்க அப்படிங்கிறது.
நம்ம அவங்களுக்கு வெற்றிக்கான உழைப்பு, அது நம்மளுக்கான வெற்றின்னு நம்ம நினைச்சு நம்ம வேலை பார்க்கறோம். அதுதான் சரியான வழியும் கூட. விஜயோட அந்த தனிப்பட்ட கருத்து. ஆனா ஒரு விஷயத்தை நம்ம விஜய் எதிர்த்து வச்சா எவ்வளவு மோசமா பேச முடியுமோ அவ்வளவு மோசமான வார்த்தைகளை யூஸ் பண்றது எப்படி பாக்குறீங்க? தொடர்ந்து இது வந்து அவங்க மனைவிக்கு நடக்குது, அவங்க சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி அண்ணன் சீமானவர்களே ரொம்ப மோசமான வார்த்தையை பயன்படுத்த முடியும். இது எப்படி பாக்குறீங்க? இது ரொம்ப சுலபமா சொல்லணும்னா இது ஒரு தனிப்பட்ட விவகாரம். இது அதோட நிப்பாட்டிடுறது நிறைவானது. ஆனா பேசுறது எப்படி பாக்குறீங்க? இப்ப நாளைக்கு நம்ம விஜய் எதிர்த்து ஒரு குரல் கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளே அந்த மாதிரியான வார்த்தைகளை தவறா பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? இந்த மாதிரியான இப்படி இருக்கிற இந்த விஜய் ரசிகர்கள் இந்த தண்ணீர் கொடுத்த பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல அவங்க இன்னும் பக்குவப்படல அப்படிங்கறத வெளிப்படையா காட்டிக்கிறாங்க. நான் சரியில்லைன்றது நானே சொல்றது, என் வாயில சொல்றது எப்படி இருக்கு, அதுதான் அவங்க பண்ற வேலைங்க. பெரிய போட்டியா நான் நினைக்கல, உறுதியா நினைக்கல. நன்றி.